மனிதர்களிடத்தில் உண்மையாய் இருப்பது. இரட்சிக்கும் விசுவாசம். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும், கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை இரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்பொழுது, உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்துடனே போங்கள், குளிர்காய்ந்து பசியாறுங்கள் என்று சொல்லியும், சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாய் இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஆஹ் என்ன சொல்றது? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? எந்த விசுவாசம் என்பதை பார்க்கணும். விசுவாசம் நிறைய வகை இருக்கா என்ன பார்க்கணும். அப்புறமா என்ன சொல்றது? சரீரத்துக்கு வேண்டியவைகளை அப்படின்னு பார்க்கும்போது அது என்ன சொல்றது? திங்ஸ் நீடட் ஃபார் த பாடி அப்படி சொல்லிட்டு பிசிக்கல் நீட்ஸ் அப்படின்னு என்ன பண்றது? இன்னொரு டிரான்ஸ்லேஷன் நம்ம பார்க்கிறோம். அப்புறம் என்ன சொல்றது? தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசம் விசுவாசித்து நடுங்குகின்றனர். வீணான மனுஷனை கிரியில்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டும். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா 3 விதமான விசுவாசம் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். என்ன சொல்றாங்க? அஹ் ஒண்ணுதான் விசுவாசம், ரட்சிக்கிற விசுவாசம். இன்னொன்னு வந்து என்னது? கிரியில்லாத விசுவாசம். அப்புறம் 3வது வந்து என்னது? பிசாசோட விசுவாசம். பிசாசு வந்து என்ன பண்றது? தேவன் உண்டு என்று என்ன பண்றது? விசுவாசித்து நடுங்குகின்றது. பிசாசு கடவுள் இருக்காருன்னு விசுவாசிக்கிட்டு பிசாசு கடவுள் இருக்கிறாருன்னு பயப்படுது. அப்போ கடவுளுக்கு பயப்படுற அப்படின்னா உன்னுடைய கிரியை எப்படி இருக்க வேண்டும்? எது சரியான விசுவாசம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்பதான் ரட்சிக்கிற விசுவாசம் என்னது? விசுவாசம் அவனை ரட்சிக்குமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த வார்த்தைலாம் கொஞ்சம் ஹைலைட் பண்ணியிருக்காருலாம் பார்க்கணும். அப்போ எனக்கு கான்டெக்ட் என்ன சொல்றேன்னு நான் சின்ன வயசுலலாம் நான் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னது? கிரி இல்லாத விசுவாசம். அப்போ விசுவாசத்தின் கிரியை எப்படின்னா என்னது? மழைக்காக ஜெபம் பண்ணா கொடையை எடுத்துட்டு வரணும். இதுதான் என்னது? விசுவாசத்தின் கிரியை. அப்படி அப்படின்னு அப்படித்தான் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா விசுவாசத்தின் கிரியைன்னா விசுவாசத்தோட ஜெபம் பண்ணா கிரியைனாரு இது ஒரு ஒரு நல்ல உதாரணம். மழைக்காக ஜெபம் பண்ணா கொடையை எடுத்துட்டு வரணும். ஆனா என்ன சொல்றது? கான்டெக்ஸ்ட் நம்ம யாக்கோபு 2வது அதிகாரம் மூலம் எதை பத்தி இருக்கு? அது வெறும் ஜெபம் பண்ணும்போது எதுக்காக ஜெபம் பண்றோமோ அது கிடைக்கும் அப்படின்னு விசுவாசிக்கணுமா? அப்படி அதுதான் சொல்றா. அது பார்க்கும்போது என்ன சொல்றது? என் சகோதரரே, மகிமை உள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றிக் கொள்ளாதிருப்பீர்களாக. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கண்டையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்பொழுது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, நீர் நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரம் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு, அல்லது இங்கே என் பாதப்படியண்டே உட்கார் என்று நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ளே போடுங்க பண்ணி தகாத சிந்தையோடு நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா? என் பிரியமான சகோதரரை கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள். ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்கிறார்கள். அவர்கள் அல்லவோ உங்களை நியாயாசனங்களுக்கு முன்பாக இருக்கிறார்கள். உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவோ தூஷிக்கிறார்கள். உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்கிற ராஜரிக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். பட்சபாடம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர் என்று நியாயப்பிரமாணத்தினால் தீர்க்கப்படுவீர்கள். சுயாதீன பிரமாண சுயாதீன பிரமாணத்தினால் நியாயத்தீர்ப்படைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அடக்கவேற்றபடி செய்யுங்கள். ஏனெனில் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் 13, 14 சொல்லியும் கிரைகள் இல்லாதவனான அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவோடு சகோதரியாவோடு வஸ்திரம் இல்லாமல் மனதின் ஆகாரம் இல்லாமல் இருக்கும் பொழுது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்துடனே போங்கள், குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாய் இருக்கும்.
தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறார். அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றனர். வீணான மனுஷனே, கிரியில்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ. அப்ப என்ன சொல்ற அப்படின்னா, இந்த யாக்கோப்பு 2வது அதிகாரம் முழுசும் என்ன பண்றாங்க, அவங்க சபைக்கு வந்து என்ன பண்றாங்க, ஆலயத்துக்கு தரித்திரம் வராங்க, பணக்காரங்க வராங்க. பணக்காரன் என்ன சொல்றாங்க, நீர் இந்த நல்ல இடத்துல உட்காருங்க, தரித்திரம் பண்ற நீ அங்கே நில்லு அப்படிலாம் சொல்றாங்க. பட்சபாதமா இருக்கிறாங்க. ஆனா என்ன சொல்றாரு, தேவன் உலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்கள். அப்ப தரித்திரரை கடவுள் என்ன பண்றாரு, ஐஸ்வர்யவான்களாகவும் தேவனிடத்தில் அன்பு கூற வாக்குத்தத்தம் பண்ண ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொண்டிருக்கிறார். கடவுள் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, தேவனிடத்தில் அன்பு கூற ஒரு தரித்திரனை வாக்குத்தத்தம் பண்ண ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர் தெரிந்து கொள்கிறார். அப்போ நம்ம என்ன பண்றோம், இதுதான் முக்கியம். இந்த ராஜரீக பிரமாணம். ராஜரீக பிரமாணம்னாரு உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணம். நம்ம ராஜரீக பிரமாணம் அப்படின்னா இயேசு ராஜா, அதான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அப்படின்னா நம்ம இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறோம். அதான் விசுவாசம். விசுவாசத்தை பட்சபாதத்தோடு பற்றி கொள்ளாது இருப்பீர்கள். இயேசுவை நம்ம விசுவாசிக்கிறோம். அப்ப இயேசு நம்ம ராஜா அப்படின்னா அந்த ராஜ்யத்துக்கு பிரமாணம் இருக்கு. அதுதான் ராஜரீக பிரமாணம். அதனால உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அப்ப நம்ம தேவனை விசுவாசிக்கிறோம் அப்படின்னா அந்த பிரமாணத்துக்கு கீழ்ப்படியணும். அந்த விசுவாசம் தான் நம்மளை ரட்சிக்கும். அப்ப என்ன அப்படின்னா, கிரியில்லாத விசுவாசம். இயேசு விசுவாசிக்கிறோம் அப்படின்னா கிரியை செய்யணும். என்ன கிரியை, உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அந்த அன்பு எப்படி அன்பு கூறணும், எப்படி அன்பு கூறணும் அப்படின்னா, வெறும் பட்சபாதமா இருக்கிறது மாற்றம் கிடையாது. எல்லாரும் நல்லா ட்ரீட் பண்ணணும். அப்புறமா பிறருக்கும் உதவி செய்ய வேண்டும். நம்ம சகோதரனாவோடு சகோதரியாவோடு வஸ்திரம் இல்லாமல் அனுதின ஆகாரம் இல்லாதவங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும், உதவி செய்யணும். ஏன்னா உன்னிடத்தில் அன்பு கூறுகிறத போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. தான் ராஜரீக பிரமாணம். கிரி இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ. அப்போ என்ன சொல்றது, வீணான மனுஷன் கிரியை இல்லாத விசுவாசம். என்ன கிரியை இல்லாத விசுவாசம், சமாதானத்திலே போங்கள், குளிர்காய்ந்து பசியாருங்கள் அப்படின்னு சொல்லி சரீரத்துக்கு வேண்டியவைகள் அவர்கள் கொடுக்கவே இல்லை. அப்போ அதுனா பிரயோஜனம். விசுவாசம் கிரியை இல்லைன்னா செத்ததா இருக்கும். அப்போ என்ன விசுவாசத்தின் கிரியை என்ன, உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக வேற வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். பட்சபாடம் உள்ளவர்களா இருப்பீர்கள், ஆனால் பாவம் செய்து மீறினவர்கள் நியாயப்பிரமாணத்தினால் தீர்க்கப்படுவீர்கள். எப்படி ஆரம்பிக்குது, விசுவாசத்தை பட்சபாடத்தோடு பற்றி கொள்ளாதிருப்பாயாக, பொன்மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரம், அப்புறம் தரித்திரன் ஆலயத்தில் வரும்போது. அப்ப இத்தனை யாக்கோப்பு 2வது அதிகாரம் முழுசா பார்க்கும்போது கிரியில்லாத விசுவாசம் என்ன பண்றது, எதை பற்றி சொல்ற அப்படின்னா, கிரியில்லாத விசுவாசம் ஜெபம் பண்ணும்போது விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும், அது நடக்கும் அப்படி அப்படி சொல்ல. விசுவாசம் அப்படின்னா நம்ம தேவனிடத்துல நம்ம விசுவாசம் வைக்கிறோம், தேவனை நம்புறோம். பார்க்கலாம், ரட்சிக்கிற விசுவாசம்னா ரட்சிப்புக்கும் விசுவாசக்கும் சம்பந்தம் இருக்கு, எப்படி கிரியை செய்யணும், அப்ப நிறைய வார்த்தைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்க்கலாம். அப்போ இந்த இந்த வசனத்துல என்ன சொல்ற அப்படின்னா, தேவனிடத்துல மனிதர்களிடத்துல உண்மையா இருக்கணும். முக்கியமான வசனம், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்துல அன்பு கூறுவாயாக. இயேசு நம்ம ராஜா அப்படின்னு விசுவாசிக்கிறோம். அந்த ராஜாக்கு ராஜ்யம்னு இருக்கு. அந்த ராஜ்யத்துக்கு ராஜ்யத்தின் பிரமாணம் இருக்கு. அதை நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். அந்த ராஜரீக பிரமாணத்தினால நம்ம நியாயம் தீர்க்கப்பட போறோம். இப்போ அந்த பிரமாணத்தினால நியாயம் தீர்க்கப்படுகிறோம்னா அதுக்கேற்றபடி செய்யுங்கள் அப்படின்னு நம்ம வாசிக்க முடியும். சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்பு அடைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி சிந்தியுங்கள் அப்படின்னு நம்ம வாசிக்க முடியும். இந்த வசனத்துல நான் சொல்ல சுயாதீன பிரமாணம் தான், நியாய தீர்ப்பு அடைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி ஏற்றபடி செய்யுங்கள். நம்ம இந்த பிரமாணத்தினால்தான் நியாயம் தீர்க்கப்பட போறோம். என்ன பிரமாணமோ, உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. 12வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ நம்ம வாசிச்சோம். அதனால
நிறைய சமயத்துல நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, விசுவாசம் தான் பெருசு அப்படிலாம் யோசிக்கிறோம். அப்ப விசுவாசம்னா என்னது? இது ரட்சிக்கிற விசுவாசம், ரட்சிப்புக்கும் விசுவாசம் என்ன சம்மந்தம் இருக்கு? அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கையில சில சமயத்துல விசுவாசம் தான் பெருசு அப்படிலாம் யோசிக்கிறோம். ரோமர் 10வது அதிகாரம் கிளாசிக் டெக்ஸ்ட் விசுவாசத்த பத்தி. அப்ப என்ன சொல்லுது? ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர் எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரைக் குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? அப்படி வாசிக்கிறேன். என்ன சொல்லுது? தொழுது கொள்கிறவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவன் எப்படி அவரை தொழுது கொள்வான்? கேள்விப்படாதவன் எப்படி விசுவாசிப்பான்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்பெறாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ரட்சிக்கப்படுவார்கள். அதான் ப்ரையாரிட்டி. விசுவாசம் கிடையாது. என்ன இருக்கு? ரட்சிக்கப்படுவான் அர்த்தம் பிரதானமா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? தொழுது கொள்கிறவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ விசுவாசிச்சா தான் தொழுது கொள்வான். கேள்விப்பட்டாதான் விசுவாசிப்பான். பிரசங்கம் பண்ணாதான் கேள்விப்பட முடியும். அப்படிலாம் வாசிக்கிறோம். ஸோ அப்போ அப்போ இதுதான் கரெக்டா இருக்கு. அனுப்பப்பட்டா பிரசங்கம் பண்ணுவாங்க, கேள்விப்படுவாங்க. பிரசங்கம் பண்ணா கேள்விப்பட்டா விசுவாசிப்பாங்க. விசுவாசிச்சா தேவனை தொழுது கொள்வாங்க. தொழுது கொண்டா ரட்சிக்கப்படுவாங்க. இப்படிதான் இருக்கு. என்னது? எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? தேவனுடைய நாமத்தில் தொழுது கொண்டா. எப்போ தொழுது கொள்வாங்க? விசுவாசிச்சா. எப்போ விசுவாசிப்பாங்க? கேள்விப்பட்டா. பிரசங்கம் கேட்டா. எப்போ கேள்விப்படுவாங்க? எப்போ பிரசங்கம் பண்ணுவாங்க? அனுப்பப்பட்டா. இப்போ அனுப்பப்பட வேண்டும், கேள்விப்படணும், விசுவாசிக்கணும், தொழுது கொள்ளணும், ரட்சிக்கப்படணும். பண்டைய ரோமர் 10வது அதிகாரத்துல இது இன்னும் ரொம்ப ஃபேமஸான கிளாசிக்கான டெக்ஸ்ட். இந்த வார்த்தை எனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் உள்ளத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை. என்ன விசுவாசத்தின் வார்த்தை? எதை கேள்விப்படணும்? என்னவென்றால் என்ன வார்த்தை? என்ன கேள்விப்படணும்? என்ன பிரசங்கம் பண்றோம்? நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை. என்ன பிரசங்கம் பண்றாங்க? எதை கேள்விப்படணும்? என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். என்ன விசுவாசிச்சா ரட்சிக்கப்படுவாய்? கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்போ எப்ப ரட்சிக்கப்படுவாய்? விசுவாசித்தால். விசுவாசித்து தொழுது கொள்ளணும். அப்போ விசுவாசித்து எப்படி தொழுது கொள்ள முடியும்? என்னத்தை விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்போ என்ன அப்படின்னா, இந்த பைபிள்ல நிறைய சமயத்துல விசுவாசம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எதை பத்தி சொல்லுது அப்படின்னா, எதை பிரசங்கம் பண்றாங்க, எதை நம்பணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, எந்த வார்த்தையை விசுவாசிக்கணும், வார்த்தையை நம்பணும், எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா, கர்த்தராகிய இயேசுவை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜீசஸ் இஸ் லார்ட். இயேசு கிறிஸ்து. இயேசு ராஜா அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்? வாயில அறிக்கையிடணும். அந்த காலத்துல சீசர் இஸ் லார்ட் அப்படி சொல்லுவாங்க. அதான் சொல்லுவாங்க. அப்ப கிறிஸ்டியானிட்டி என்ன சொல்லுது? ஜீசஸ் இஸ் லார்ட். இயேசு தான் கர்த்தர். தேவன் அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்போ இதான் கிறிஸ்துவத்தோட ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு சத்தியம். என்ன அப்படின்னா, எதை அவங்க போய் பிரசங்கம் பண்ணாங்க? எந்த வார்த்தையை அவங்க என்ன பண்ணாங்க? சொன்னாங்க. நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை. என்ன விசுவாச வார்த்தை? என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்ப ரொம்ப முக்கியம். அப்போ என்ன அப்படின்னா, என்னத்தை பிரசங்கம் பண்ணாங்க? இதைதான் பிரசங்கம் பண்ணாங்க. இயேசு கிறிஸ்து தேவன் அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பினார். இதைதான் பிரசங்கம் பண்ணாங்க. இதை நீங்க விசுவாசித்து விசுவாசிச்சா என்ன நடக்க போகுது? ஓ, இயேசு தான் கடவுள், இயேசு தான் ராஜா, தேவன் அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பினார் அப்படின்னு விசுவாசிச்சா அவரை தொழுது கொள்வீங்க. இயேசுவை தொழுது கொள்வீங்க, ரட்சிக்கப்படுவீங்க. அப்ப இதுதான் நம்ம யாக்கோபு 2வது அதிகாரத்திலயும் வாசிக்கிறோம். இந்த விசுவாசமான ரட்சிக்கமா? இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்றீங்க, இயேசு ராஜான்னு பிரசங்கம் பண்றாங்க. இயேசு ராஜா, இயேசு தான் மெஸ்ஸியா அப்படின்னு பிரசங்கம் பண்றாங்க. தேவன் அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பினார் அப்படிலாம் பிரசங்கம் பண்றாங்க. தேவனை தொழுதும் கொள்றாங்க. ஆனா விசுவாசித்து பிசாசு கூட பயப்படுது.
ஆனா ராஜரீக பிரமாணம் என்னது? உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இயேசுதான் கடவுள்னா அவருடைய பிரமாணத்தை கீழ்ப்படியணும். அதுதான் கிரியை. இயேசு இயேசு ஒரு பிரமாணத்தை தந்தா, அந்த பிரமாணத்துக்கு கீழ்ப்படியல அப்படின்னா, நீங்க என்ன பண்றீங்க? விசுவாசிச்சா பயப்படலாம். ஆனா, நீங்க என்ன பண்ணல? அந்த உண்மைக்கு மாறா செயல்படுறீங்க. கடவுள் இல்ல அப்படின்னா, நீங்க தாறுமாறா வாழலாம். இயேசு தான் ராஜா அப்படின்றது உண்மை அப்படின்னா, அவர் மரித்து உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இருப்பது உண்மை அப்படின்னா, அவருடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியுங்க. அது என்ன பிரமாணம்? ராஜரீக பிரமாணம் என்னது? உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அப்போ அப்போ அ விசுவாசத்தின் கிரியை அப்படின்னா, அ அது ஜெபம் பண்ணா, மழை பெய்யறதுக்கு ஜெபம் பண்ணா, கொடை கொண்டு வரது கிடையாது. விசுவாசத்தின் கிரியை அப்படின்னா, இயேசு தான் ராஜா, இயேசு தான் மெசியா, அவர் பிதாவின் வலது பார்சல் வீற்றிருக்கிறார் அப்படின்னா, ராஜரீக பிரமாணம் கிரியை என்னது? பிறரிடத்திலும் அன்பு கூறுவீர்கள். faith that saves. உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்று வேத வாக்கியம் சொல்கிற ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றினால் நன்மை செய்வார். அப்ப கடவுள் பயம் அப்படின்னா என்னன்னா, எதுல வெளிப்படுத்துது அப்படின்னா, உன்னோட லெஸ் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்கள நீங்க எப்படி ட்ரீட் பண்றீங்க? அதுல தேவனுக்கு பயப்படுகிற பயம் வெளிப்படுகிறது. நிறைய சமயத்துல கடவுளுக்கு பயந்த அந்த மாதிரிலாம் வாசிச்சோம். நம்ம உபாகமம் 10ல இருந்து வாசிச்சோம். கடவுளுக்கு பயந்து நடக்கணும்னா என்ன பண்ணணும்? தேவனிடத்துல பிறனிடத்துல அன்பு கூற வேணும். அப்போ கடவுள் அதான் விசுவாசத்தின் கிரியை. அதான் சொல்றார். அப்போ நீங்க கடவுளுக்கு பயப்படுறீங்கன்னா என்ன பண்ணணும்? உன்னோட லெஸ் சக்சஸ்ஃபுல்லா எப்படி ட்ரீட் பண்றீங்க? அதுலதான் தேவனுடைய பயம் வெளிப்படுகிறது. நீங்க விசுவாசி இந்த விசுவாசம் உங்களை ரட்சிக்குமா? தேவன் தான் ரட்சிப்பார். அப்போ நீங்க என்ன விசுவாசத்தோட நம்ம இருக்கிறோம் என்பதை யோசிச்சு பாருங்க. ம். ஒரு ஃபேமஸான ஒரு சேயிங் இருக்கு. Character is revealed not in how we treat those who can benefit us, but in how we treat towards those who have nothing to offer in return. நம்ம நம்மளுடைய கேரக்டர் எப்போ வெளிப்படுது அப்படின்னா, அஹ் பிறர்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு நன்மை நமக்கு கிடைக்கும் அப்படின்றவங்கள ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவோம். சில பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து எதுவுமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அவங்கள நம்ம எப்படி ட்ரீட் பண்றோம்? அதுலதான் நம்ம உண்மையான கேரக்டர் வெளிப்படுது. சில சமயத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அமெரிக்கால ஹையர் பண்றாங்க அப்படின்னா, அவங்க கம்பெனில ஹையர் பண்றாங்க, இல்ல ப்ரமோஷன் தராங்க அப்படின்னா, அந்த பாஸ் என்ன பண்ணுவாராம், அவங்கள கூப்பிட்டுட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் நல்லா பெரிய ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி கூப்பிட்டுட்டு போயிட்டு போவாங்க. ஏன் கூப்பிட்டுட்டு போவாங்க அப்படின்னா, ஒரு ரெஸ்டாரண்ட், ஹோட்டலுக்கு. ஏன் அப்படின்னா, அவங்க வெயிட்டர் எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு பார்ப்பாங்களாம். ஏன் அப்படின்னா, உங்களோட கொஞ்சம் லெஸ் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க, நீங்க எப்படி ட்ரீட் பண்றீங்க அப்படின்னு பார்த்து தான் அவங்களுக்கு ப்ரமோஷனோ இல்ல வேலையோ தருவாங்க. அது எல்லாருமே பார்க்குறாங்க. ஏன்னா அதுதான் உன்னுடைய கேரக்டரை ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அ ஒருத்தவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன பெனிஃபிட் பெறணும்னா அவங்கள நம்ம ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவோம். ஒருத்தவங்க கிட்ட இருந்து ஒரு நன்மையா அவங்க ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படின்னா, அவங்கள ஒரு மாரி ட்ரீட் பண்ணுவோம். ஸோ நம்ம அப்படி இருக்கக்கூடாது. கிறிஸ்தவங்க அப்படின்னா, அந்த விசுவாசம் நம்மள ரட்சிக்காது. இயேசுவை விசுவாசிக்கணும். இயேசு கடவுள். அவர் யார்கிட்டயும் பட்சபாதம் பண்ணுகிறவர் கிடையாது. பரிதானம் வாங்குறவர் கிடையாது. அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும், அனாதை அ அனாதைகளுக்கும் நியாயம் செய்கிற தேவனா இருக்கிறார். அவர் அந்நியர்களை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்ப இந்த விசுவாசம் தான் நம்ம ரட்சிக்கும். மனிதர்களிடத்துல நம்ம எப்படி இருக்கணும்? அவர்களிடத்துல அன்பு கூற வேண்டும். பிறனிடத்துல அன்பு கூற வேண்டும். அப்புறம் கடைசியாக கடவுளை தேடுவதில் உண்மையாக இருக்க வேண்டும். தானியேலோ தானியேலாகிய நான் எருசலேமின் பார்க்கடிப்புகள் நிறைவேறித்தீர 20 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். நான் உபவாசம் பண்ணி ரத்திலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்திலும் விண்ணப்பங்களிலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. இது ஒரு ரொம்ப முக்கியம். நான் ஒரு ரீசெண்டா கத்துக்கின ஒரு ஒரு சத்தியம். எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். கடவுள் இருக்கிறது உண்மை அப்படின்னா, அதுதான் பிராக்டிசிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட்.
லிவிங் இன் த ரியாலிட்டி ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ். கடவுள் நம்ம கூட இருக்கிறாருன்னா, நான் நிறைய சமயத்துல எப்படி யோசிப்பேன் அப்படின்னா, ஆம், அஹ், அ- என்னுடைய எண்ணெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. என்னுடைய தாட்ஸ்லாம் கரெக்டா தான் இருக்கு. கடவுள் என்னை ஆசீர்வதிச்சிருக்கணும். நான் ஒழுங்கா ஜெபம் பண்றேன். நான் ஒழுங்கா போய் என் நான் என்ன சொல்லுவாங்கன்னா, சினிமா பார்க்கறது கிடையாது. நான் என்ன பண்றதுக்கு தேவையில்லாத பேசுறது கிடையாது. எங்கேயும் போறது கிடையாது. என் மனசு கரெக்ட்டா இருக்கு. கடவுள் என்ன ஆசீர்வதிச்சிருக்க வேணாவா? என் வேலைய நல்லா வச்சிருக்க வேணாவா? அ அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா, அந்த வசனம் ரொம்ப ஒரு ஒரு ஹைலைட்டான பாயிண்ட்னாரு என்னது, ஜெபம் பண்ணும்போது அவர் என்ன பண்றாரு, நான் நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்திலும் விண்ணப்பத்திலும் தேடி என் முகத்தை அவருக்கு நேராக்கி. ஸோ, அப்போ கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்றது உண்மை அப்படின்னா, நம்ம என்ன பண்ண தானியேல் என்ன பண்றாரு, தானியேல் கூட தேவனுடைய பிரசன்னம் இருந்தது. தேவ ஆவி இருந்தது. விசேஷித்த ஆவி இருந்தது. இவ்வளவு வாசிக்கிறோம். அவர் என்ன பண்றாரு, அப்ப ஜெபம் பண்ணும்போதெல்லாம் என்ன பண்றாரு, என் முகத்தை தேவனுக்கு நேராக்குறார். என்ன ஜெபம் பண்ணும்போது என்ன பண்றாரு, தேவனாகிய ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு நேராக முகத்தை நேராக்குறார். வாவ்! எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அப்போ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஜெபம் பண்ணும்போது என்ன பண்றோம், நம்மளுடைய முகத்தை தேவனுக்கு நேராக்குறோம். கடவுள் என் கூட இருக்கிறாரு. நானா யோசிச்சிருப்பேன். யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா, கடவுள் என் கூட இருக்கிறாருன்னா, அவருக்கு எல்லாம் தெரியும். நான் சொல்லணும்னு அவசியமா, எனக்கு எல்லாம் செஞ்சிருக்க வேணாவா? நான் எவ்வளவு உண்மையா இருக்கிறேன், எவ்வளவு உத்தமமா இருக்கேன். எனக்கு செய்யவே மாட்றாரே! அவர் என்ன கடவுள் அப்படின்னு நான் யோசிப்பேன். ஆனா தானியேல் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, கடவுள் என் கூட இருக்கிறாரு. முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணணும். அப்போ ஜெபம் பண்ணும்போது தான் என் முகத்த அவருக்கு நேரா ஆக்குறேன் அப்படின்னு அவரு யோசிக்கிறாரு. வாவ்! இன்ட்ரஸ்டிங். அப்புறம் என்ன பண்றது? புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். பைபிள்ல அறிந்து கொண்டேன் அப்படின்னா, நிறைய சமயத்துல அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆதாம் ஏவாளை அறிந்தான். அறிந்தான்னா ஒரு உறவை குறிக்கிறது. இப்போ பைபிள் நம்ம படிக்கும்போது என்ன பண்றோம்? கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்றது உண்மை அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்? ஏன் எனக்கு எதுவும் செய்யல அப்படின்னு யோசிக்கக் கூடாது. கடவுள் என் கூட இருக்கிறாருன்னா, எனக்கு ஏன் அற்புதம் செய்யல? அதிசயம் செய்யல? எனக்கு ஏன் வாழ்க்கையில நிறைவேறல? கடவுள் அப்படி யோசிக்கல. தானியேல் எப்படி யோசிக்கிறாரு அப்படின்னா, அவர் என்ன பண்றாரு? யோசிச்சு பாருங்க. அவர் அடிமையா இருக்கிறாரு. அ அ அவருடைய நிலைமை என்னன்னு கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்றேன். தானியேல் என்ன பண்றாரு, அவன் கடவுள் இருந்த தேவாலயத்தையே என்ன பண்றாங்க, இந்த பாபிலோனியர்கள் இடிச்சு போடுறாங்க. இடிச்சு போட்டு அடிமையா கூப்ட்டுன்னு வராங்க. யோசிச்சு பாருங்க, கோவிலே உடைச்சுட்டாங்க. கடவுளோட கோவிலே உடைச்சுட்டு அவங்க கூப்ட்டு வராங்க. இவரு என்ன பண்றாரு, இன்னும் கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணின்னு இருக்காரு. என்ன இது? அப்போ கடவுள் என்ன பண்றாரு? புஸ்தகங்களால் அறிந்து கொள்றாரு. இன்னும் கடவுளை தேடுறாரு. அப்ப அவருடைய நிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அடிமைகளா இருக்கிறார். அ அவர் பேர மாத்திட்டான்னு சொல்றாங்க. அ எவ்வளோ பிரச்சனைலாம் அவருக்கு இருக்கு. ஸோ அந்த மாரி இருக்கு. இவரு என்ன பண்றாரு? புஸ்தகங்கள படிக்கிற அவரு எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகங்கள படிக்கிறாரு. பைபிள் படிக்கிறாரு நம்ம சொல்லலாம். தேவனோட ஒரு உறவுல இருக்கிறாரு அப்படி சொல்லலாம். அப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, நிறைய சமயத்துல வாழ்க்கை என்ன கிடையாது அப்படின்னா, இட்ஸ் அ பார்ட். அ வாழ்க்கை என்னது? ஒரு பார்ட். அது என்ன கிடையாது அப்படின்னா, அ எந்த வழியில நம்ம செல்றோம்னு யோசிச்சு பாருங்க. நிறைய சமயத்துல நம்ம எண்ணம்லாம் கரெக்ட்டா தான் இருக்கு. நல்லா படிக்கணும்னு யோசிக்கிறோம். என் குடும்பத்த நல்லா வச்சுக்கணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனா வாழ்க்கை என்ன கிடையாதுன்னா, குட் இன்டென்ஷன்ஸ் கிடையாது. குட் ஆக்ஷன்ஸ். அது என்ன அப்படின்னா, குட் ஆக்ஷன்ஸ். நம்ம படிக்கணும்னு யோசிக்கிறோம். ஆனா நிறைய சமயத்துல நல்லா படிக்கணும்னு யோசிச்சுன்னே இருப்பேன். ஆனா படிக்க மாட்டேன். அ அது மாரி இருக்கு. அப்போ என்ன அப்படின்னா, யோசிச்சு நம்ம ஏன் கடவுளே இருப்பான்ல, எடுப்பான்ல அப்படி யோசிப்போம். அப்படி யோசிக்கக்கூடாது. வாழ்க்கை என்ன கடவுள் இருக்கிறது உண்மை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? முகத்தை அவருக்கு நேராக்க வேண்டும். அ இன்னும் தேவனை தேட வேண்டும். கடவுள் தேடுவதில் உண்மை. கடவுள் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னா, ஏன் எனக்கு ஏதோ செய்யல அப்படி யோசிக்கக்கூடாது. கடவுள் நம்ம கூட இருக்கிறது உண்மை அப்படின்னா, இன்னும் நம்ம நம்ம முகத்தை அவருக்கு நேராக்க வேண்டும். டைரக்ஷன் ட்ரம்ப்ஸ் இன்டென்ஷன் எவ்ரி டைம். அப்படின்னா வாழ்க்கை என்ன கிடையாது அப்படின்னா, கடவுள் நம்ம கூட இருக்கிறார் நமக்கு தெரியும். ஆனா, ஆண்டவரே கடவுள் என் கூட இருக்கீங்க. ஏன் எனக்கு இந்த அற்புதம் செய்யல? அப்படி கிடையாது. கடவுள் நம்ம கூட இருக்கிறாருன்னா நம்ம என்ன பண்ணணும்? முட்டி போட்டு முகட்ட அவருக்கு நேரா ஆக்கணும். நம்மளுடைய கை என்ன பண்ணணும்? பைபிள புரட்ட வேண்டும். ஆ நம்ம என்ன பண்ணணும்? உபவாசம் பண்ணணும். தேவனை இன்னும் தேட வேண்டும். மனசு கரெக்ட்டா இருந்தா போதாது. வாழ்க்கை மனசு கரெக்ட்டா இருக்கிறது கிடையாது.
நம்ம எந்த பாதையில போறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மனசுலாம் எல்லாருக்கும் கரெக்ட்டா இருக்கு. எல்லாருக்கும் மனசு எப்படி இருக்கு? கரெக்ட்டா இருக்கு. ஆனா செயல்கள் கரெக்ட்டா இருக்கா? கரெக்ட்டா இல்ல. ம். நம்ம போற பாதை கரெக்ட்டா இருக்கா? அது நிறைய சமயத்துல கரெக்ட்டா இல்ல. நம்ம என்ன பண்ணணும்? கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்றது உண்மை அப்படின்னா, இது ஒரு பெரிய சத்தியம். அ அத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். வாழ்க்கை லைஃப்ல நம்ம மனசு எல்லாருக்கும் கரெக்ட்டா இருந்ததுனால வாழ்க்கை மாறாது. வாழ்க்கை எப்போ மாறும் அப்படின்னா, கடவுள் நம்ம கூட இருக்கிறாருன்னு ஓகே. எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும். ஆனா கடவுள் இருக்கிறாருன்னா நம்ம என்ன பண்ணணும்? தானியேல் போல நம் முகத்தை அவருக்கு நேராக்க வேண்டும். புஸ்தகத்தை படிக்க வேண்டும். தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிதான் இருக்கணும். அப்போ அதே மாரி தான் அது தேவனை தேடுவதில உண்மையா இருக்கணும். மற்ற காரியத்திலும் அப்படிதான் இருக்க வேண்டும். நம்ம வேலையில சரி, அ எல்லாருக்கும் நல்ல வேலை செய்யணும் அப்படின்னு யோசிப்போம். நல்லா படிக்கணும்னு யோசிப்போம். ஆனா மனசு கரெக்ட்டா இருக்கு. ஆனா செயல்கள் கரெக்ட்டா இல்ல. நம்ம போற பாதை கரெக்ட்டா இல்ல. அப்போ கடவுளுடைய பிரசனத்தை நடைமுறைப்படுத்துதல்ல நெறைய காரியங்கள் பார்த்திருக்கிறோம். நம்ம என்ன பார்த்திருக்கிறோம்? சின்ன காரியத்துல உண்மையா இருக்கணும். தனிமையில உண்மையா இருக்கணும். மனிதர்களிடத்துல உண்மையா இருக்கணும். கடவுளிடத்துல உண்மையா இருக்கணும்னு பார்த்தோம். ஒரு படத்த பார்த்தோம். யோசேப்பு போல எதுவுமே வாழ்க்கையில இன்சிக்னிஃபிகன்ட் கிடையாது. எல்லாமே முக்கியம் தான். எதுவுமே முக்கியம் இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம யோசேப்பு மாரி எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். தாவீது போல நம்மகிட்ட தந்திருக்கிற நிஜமான காரியங்களுக்கு உயிரை கூட கொடுக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். வெறும் கனவுக்காக உயிரை தர்றது கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்சம் காரியத்திற்காக உயிரை தர வேண்டும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். கவுண்ட் த காஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். எதுக்கோ ஓடுறோம், கனவுக்காக ஓடுறோம், நம்ம வேலைக்காக ஓடுறோம் அப்படின்னு என்னென்னலாம் இழக்கிறோம் என்பதையும் நம்ம பார்க்க வேண்டும். கவுண்ட் த பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம். கடவுள் நமக்கு எவ்வளவு நன்மை தந்திருக்கிறார். டேஞ்சபிள் நம்மளால தொட்டு பார்க்க கூடிய நம்ம கிட்ட இருக்கிற எவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ் நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார். கணவன், மனைவி தந்திருக்கிறார். பிள்ளைகள் தந்திருக்கிறார். உறவினர்கள் தந்திருக்கிறார். நண்பர்கள் தந்திருக்கிறார். தேவனை அறிகிற அறிவை தந்திருக்கிறார். அவருடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார் என்பதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டும். கொஞ்சத்தில் உண்மையா இருக்க வேண்டும். நம் கிட்ட தந்திருக்கிறதுல உண்மையா இருக்க வேண்டும். தந்ததுல திருப்தியா இருக்க வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? நம்ம வழிகள்ல தாறுமாறா இருக்க மாட்டோம். தாறுமாறா இருக்கிறவன் தேவனை அசட்டை பண்ணுகிறான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நிதானமா இருக்கிறவன் அவர் தான் என்ன பண்றாங்க? தேவனுக்கு பயப்படுகிறான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். தாறுமாறானவன் அவரை அசட்டை பண்ணுகிறான் அப்படின்னு பார்த்தோம். கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்னா யோசேப்பு மாதிரி இந்த இடத்துல தேவன் என்னை வைத்து இருக்கிறார். அவருடைய பலத்த கையில நான் அடங்கி இருக்கணும். அவருடைய ஏற்ற காலத்தில் தேவன் நம்மளை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க வேண்டும். தேவன் தான் கிருபை தரார். தாழ்மையுள்ளவனுக்கு தேவன் கிருபை தரார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் தான் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அதனால நம்ம இருக்கிற இடத்த குறித்து நம்ம கவலைப்பட வேணாம். கடவுள் எந்த இடத்துல வைத்து இருக்கிறாரோ அந்த இடத்துல நம்ம பெஸ்ட்டா இருக்கணும். நம்ம ஏன் கடவுள் இன்னும் உன் கூட தான் கடவுள் இருக்கிறாரு. கடவுள் இருக்கிற இடத்துல நம்ம பெஸ்ட்டா இருக்க வேண்டும். கொஞ்சத்துல பெஸ்ட்டா இருக்க வேண்டும் என்பதை நம்ம பார்த்தோம். நம்ம கிட்ட இருந்து தானியேலோட காரியத்தை குறித்து பார்க்கும்போது, அவங்க கிட்ட தந்ததுல உண்மையா இருந்தா, ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. எல்லாத்துலயும் உண்மை உள்ளவனாக இருந்தான். நாமும் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். அப்புறம் ஒரு முட்டாள் பார்த்தோம். பணக்கார முட்டாள். பணக்கார மாற்றம் கிடையாது. ஏழை முட்டாளா இருப்பாங்க. அப்ப என்ன பண்றோம்? நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு வேலை செஞ்சா அவன் யாரு? முட்டாள். அ இ யாருடைய டெஃபினிஷன் ஆஃப் சக்சஸ நம்ம ஃபாலோ பண்றோம் என்பது முக்கியம். கொஞ்சத்தில் உண்மையா இருக்க வேண்டும். தனிமையில உண்மையா இருக்க வேண்டும். நிறைய சமயத்துல இந்த புது உலகத்துல நம்ம ட்ரீம்க்காக வாழ்றோம்ன்னு பார்த்தோம். அப்புறமா நம்ம தனியா இருக்கணும். அது என்னது வொர்ஸ்ட் பாசிபிள் பனிஷ்மென்ட் விச் வி கேன் கிவ் ourself. அது ரொம்ப வொர்ஸ்ட் பனிஷ்மென்ட் நமக்கு நம்ம தர்றது. அது மாரி நம்ம தரக்கூடாது. ஒன்றியே இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம் என்பதை நம்ம பார்த்தோம். அ
அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிறிய காரியத்தில் உண்மையா இருக்க வேண்டும், தனிமையில் உண்மையா இருக்க வேண்டும், மனிதரிடத்தில் உண்மையா இருக்க வேண்டும், பிறரிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்று பார்த்தோம். கடைசியாக கடவுளிடத்தில் உண்மையா இருக்க வேண்டும். அப்ப கடவுள் நம்ம கூட இருக்கிறாருன்னா, நம்ம ஏன் இது செய்யல அப்படி யோசிக்கக்கூடாது. கடவுள் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்? நல்லா பைபிள் படிக்கணும். நல்லா ஜெபம் பண்ணணும். ஏன்னா ஜெபம் பண்ணும்போது என்ன பண்றோம்? நம் முகத்தை அவருக்கு நேராக்குறோம். பைபிள் படிக்கும்போது என்ன பண்றோம்? நேர் அவரை அறிந்து கொள்றோம். அப்போ கடவுள் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சிறிய காரியங்களில் உண்மையா இருப்போம். கடவுள் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தனிமையில் உண்மையாக இருப்போம். கடவுள் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னா பிறரை நேசிப்போம். கடவுள் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னா அவரை தேடுவோம். Thank you for listening.